இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த் ஃபுட்டு, அதுவும் இல்லாமல் ஒரு டயட் ஃபுட்டுன்னு சொல்லாங்க. இன்றைக்கி டயட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எப்பொழுதும் ஹெல்த்துக்கு வந்து என்னென்ன காய்கறி இதெல்லாம் நிறைய சாப்பிட்டாலும் ரைஸ், ஒயிட் ரைஸுங்கிறத நம்ம கொஞ்சமாக தான் இது பண்ணணும். ரைஸை அவாய்ட் பண்ணிக்கணும். அதனால் எப்படி காய்கறி ஒரு பங்கோ அதே மாதிரி ரைஸ் ஒரு பங்கு, 2 எக்கு, அதுவும் மஞ்சக்கரு எடுத்தது. ஓகேவா, 2லேயும் மஞ்சக்கரு இல்லை, எடுத்தாச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு எல்லா வித காயும், நீங்கள் இந்த காயிலையும் கூட வெறும் காய்கறி எல்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்போவே காய்கறியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து வயிறு ஃபுல்லாகிடும். அப்போ தான் டயட்டை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதம், ரைஸ் கொஞ்சமாக போட்டிருக்கோம், வெஜிடபிள் வச்சுருக்கோம். அடுத்தது இது வந்து உருளைக்கிழங்குங்க. உருளைக்கிழங்குல பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சமாக இந்த ஒரு கப் எடுத்துக்கலாம். இது மெயின் பார்த்திங்கன்னா காளான். ஓகேங்களா, காளான் தான் வந்து ரொம்ப ரொம்ப குட் ஃபுட்டு. இது ரொம்ப சிறப்பான உணவுங்க. இது வந்து டயட்டில் சேர்த்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இன்சுலின் சுரக்கும். நிறைய வந்து ஹெல்த் ஃபுட்டு இது தான். உங்களுக்கு காளான் சூப்பு, அந்த மாதிரி நிறைய காளான் வகைகள் நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம். டயட்டில் பார்த்திங்கன்னா எக்கை பொறுத்தவரையிலும் நம்ம எல்லோ கருவை எடுத்துகிட்டு வெறும் இந்த ஒயிட்டு கரு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு. இந்த மாதிரி மதிய உணவுக்கு நம்ம ஒரு டயட்டு சிம்பிளாக ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். இதுவுமே நம்ம இதை விட கூட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெஜிடபிள் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டதுக்கப்புறமா ரைஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ரைஸ்க்கு மேலே நம்மளால் சாப்பிடவே முடியாது. கரெக்டாக பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இருக்க ரைஸை நம்மளே அவாய்ட் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃபுட்டை எடுத்துக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ரைஸ் வந்து ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரைஸ், ஒயிட் ரைஸ்க்கு பதில் சாமை அந்த மாதிரி அந்த தானிய வகைகளை சாதமாக நம்ம பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடை சீக்கிரமாக குறையிறது மட்டும் இல்லைங்க, நம்ம ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபுட்டு. ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுங்கள். மத்தியானம் காலையில் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல் ஒரு ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் அந்த மாதிரி ஒன்று மட்டும் டயட்டில் சாப்பிட்டுக்கலாம். கூடிய சீக்கிரம் சிறிய உங்களுக்கு உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி மட்டும் பண்ணோம், நாளைக்கு பண்ணலை அப்படின்னு இல்லாமல் ரெகுலராக இதே மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உடல் எடை கரெக்டாக குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. உங்களோட கமெண்ட்டை நம்மளோட சேனலில் திருச்சி அம்மு 78 இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ.